கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்று நாம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் சாக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கிருந்து வடகிழக்கில் சுமார் 2-3 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தோம் என்றால் சிவபுரம் அப்படின்ற ரொம்ப அழகான தலத்தை நாம் அடையலாம். இந்த தலத்திற்கு குபேரபுரி, சிவபுரி, சிவபுரம் என்றெல்லாம் இருக்கின்றன பெயர்கள். இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமம் சிவகுருநாதர். சிவபெருமானை அப்பாவாக நாம் அழைக்கலாம். தாயும் நீயே, தந்தையும் நீயே, சங்கரனே அடியேன், அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என்றெல்லாம் அழைக்கலாம். திருப்பெருந்துறை போன்ற தலத்தில் சிவபெருமான் குருநாதராக காட்சியளிக்கின்றார். அதுபோல சிவபுரத்திலும் இறைவன் குருநாதராக அருளி செய்கின்றார். இங்க அம்பிகையின் பெயர் பெரியநாயகி, ஆரியாம்பாள், சிங்காரவல்லி என்றெல்லாம் இருக்கின்றன. இது 276 அப்படின்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 130வது தலம். இப்போ காவிரி வடகரை தலங்கள்னு 63 தலங்கள் நாம் தரிசனம் செய்து இப்பொழுது காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்று ஒரு தலமாக நாம் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த தென்கரை தலங்களுள் 67வது தலமாக இந்த தலம் போற்றப்படுகின்றது. அப்பர் சுவாமிகளால் பாடப்பட்ட தலம். ஏன் குபேரபுரி? பொதுவாகவே தீபாவளி அன்னைக்கு வீட்டில் மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை இதையெல்லாம் செய்வார்கள். நம்மை விட வட இந்தியர்களுக்கு அந்த லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நம்ம தென்னகத்தில் நிறைய பேர் இல்லங்களில் நோன்பு அப்படின்னு கௌரி விரதம்னு இருப்பாங்க. இப்போ நம்ம இல்லங்கள்லேயும் அந்த லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த குபேரனுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆலயத்தில் தீபாவளி அன்னைக்கு குபேர பூஜை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஊர் பேரும் குபேரபுரியாச்சே, புராண பேர். ஒரு முறை ராவணன் தவறான பழக்கத்தை, அதாவது மது மாதிரியான விஷயங்களெல்லாம் அருந்திட்டு கைலாயத்துக்கு செல்கின்றான். ராவணன் சிறந்த சிவபக்தன். நினைத்த மாத்திரத்தில் கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்கும் ஆற்றல் உடையவன். ஒரு சமயம் அப்படி போகக்கூடாத முறையில் செல்கின்றான். அப்பொழுது நந்தியம் பெருமான், அதிகார நந்தியா இருக்கார் இல்லையா, அவர் தடுக்கிறார். அவன் ஆர்கியூ பண்ணுறான். இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்கள தெரியும். ஆனால் அன்றைக்கு அரசு சில நியதிகளின் பேரில் நம்மை அனுமதிக்கலை அப்படின்ற சமயத்தில் நிறுத்தினாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னையும் நீங்கள் நிறுத்துருவீங்களா? அவர் எனக்கு யார் தெரியுமா அப்படின்னு நம்முடைய விஷயங்களெல்லாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்களோட அந்த வாக்குவாதம் பண்ணும். அதே மாதிரி ராவணன் செய்யும் பொழுது அங்கே குபேரன் வருகின்றான். குபேரனுக்கு ராவணன் ஒரு வகையில் சகோதரன். ராவணனுடைய இலங்கையில் குபேரபுரின்னு சொல்லலாம். அவ்வளவு செல்வ வளம் செழித்து இருக்கக்கூடியது தான் ராவணனுடைய இலங்கை. இப்போ குபேரன் வருகின்றான். குபேரன் ராவணனுக்காக அதிகார நந்தியிடம் சிபாரிசு, கொஞ்சம் விட்டுடுங்களேன், அவன் எவ்வளோ பெரிய சிவபக்தன், அவன்கிட்ட நீங்கள் இப்படி வாக்குவாதம் பண்ணலாமா? நான் இந்த கையிலைக்குள்ள தூய்மையாக இருந்தால் தான் விட முடியும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்ல குபேரன் கொஞ்சம் ஆணவத்தோடு பேசும் பொழுது அதிகார நந்தியிட்ட சாபத்தினால் தன்னுடைய செல்வ வளத்தையே இழந்து, பணம் இருக்கிறதுனால தான் ஆணவம் வருது அப்படின்னு தன்னுடைய செல்வ வளத்தை எல்லாம் இழக்கச் செய்கின்றார் அதிகார நந்தி. அப்படி செல்வ வளத்தை இழந்து தன் குடும்பத்தோடு இந்த சிவபுரிக்கு இறைவனை வணங்கி வேண்டி அவன் இழந்த செல்வத்தை பெறுகின்றான். அதனால தீபாவளி அன்னைக்கு இந்த இடத்துல குபேர பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும். அது மட்டுமல்ல, இன்னைக்கும் இந்த திருக்கோயில் சுவாமி சன்னதிக்கு அடியில் பெரிய லிங்கம் ஒன்று இருப்பதாக ஐதீகம். கோயிலுக்கு அடியிலா சன்னதிக்கு அடியிலான்னு தெரியல. அதனால ஞான சம்பந்தர் இங்கு வரும்பொழுது கோயிலுக்குள்ளே
நடப்பது பாவம். ஏன்னா காலடி கீழே பூமிக்கடியில் எங்கே லிங்கம் இருக்குன்னு தெரியல, ஆனால் லிங்கம் இருக்கிறது. அப்படி என்பதால் ஞானசம்பந்தர் இந்த தலத்து இறைவனை அங்க பிரதர்ஷனம் செஞ்சு பார்த்தார். பொதுவாக அங்க பிரதர்ஷனம்னு பெரும்பாலும் அம்பாள் கோயில்களில் தான் பண்ணுவோம். சமயபுரம், பெரியவாளையம், இது மாதிரி இடங்களில். சில முருகன் ஆலயங்களில் உண்டு. சிவபெருமான் ஆலயத்தில் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய ஒரே ஆலயம்னா அந்த சிவபுரின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து அங்க பிரதர்ஷனம் செஞ்சோன்னா தீராத வியாதிகளும் தீரும். ஏன்னா நம்முடைய உடம்புக்குத்தான் எவ்வளோ அலங்காரம். என் உடம்பு ஒன்றுமே இல்லை, அது அவன் கொடுத்த உடம்பு, அழிய போகும் உடம்பு என்ற உண்மையை உணர்த்தும் விதமாக திருக்கோயிலில் பல பக்தர்கள் கால்பட்ட இடத்தில் இந்த உடம்பை வைத்து வலம் வருவது தானே அங்க பிரதர்ஷனம். அது எவ்வளோ உயர்ந்த ஒரு வழிபாடு. அதை செய்தால் இந்த ஆலயத்தில் நாம் வழிபடும் பொழுது தீராத வியாதியும் தீரும். குபேர பூஜை செய்தால் செல்வ வளமும் பெருகும். இந்த ஆலயத்து நடராஜருக்கு ஒரு சிறப்பு. பல காலம் கழித்து மறுபடியும் மீட்கப்பட்டார். அப்படிப்பட்ட நடராஜர் திருமேனி இந்த ஆலயத்திற்கு சொந்தமானது. இப்படி பல பல அற்புதங்களை தாங்கிய சிவபுரி பூலோக கைலாயம்னு சொன்னால் மிகையாகாது. அதனால் இந்த இடத்திற்கு வாருங்கள். முக்தி இதெல்லாம் தேவைதான், ஆனால் வாழ்வதற்கு செல்வ வளமும் தேவை. அப்படி செல்வ வளத்தை அள்ளித்தரும் சிவபுரிக்கு வந்து குபேரன் இழந்த செல்வத்தை பெற்றது போல நாமும் சிவன் அருளால் செல்வ செழிப்போடு வாழ்வோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.